நீங்க ஒரு பேங்க்குக்கு போய் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்றீங்க, இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டே வராரு, இன்சூரன்ஸ் வந்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்றப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இப்ப சொல்றேன். முதல்ல இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒண்ணு கிடையாது. நீங்க டெபாசிட் பண்றீங்கல்ல, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அங்க போயிட்டு நீங்க வந்து நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன், எனக்கு இவ்வளவு முதலீடு பண்றேன், எனக்கு எவ்வளவு திருப்பி வரும் அப்படின்னு கேட்கலாம். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க நான் நீங்க கட்டுங்க சார், உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு வரும், மாசத்துக்கு இவ்வளவு வரும்னா வேண்டாம். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரிஸ்க் கவர் பண்றதுக்கு தான், லைஃப் ரிஸ்க். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஒரே ஒரு கேள்வி ஸ்ட்ரைட்டா கேட்டா போதும். நான் இல்லை, அதாவது நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என் குடும்பத்துக்கு எவ்வளவு வரும், அதை மட்டும் சொல்லுங்க. அதுதான் முதல்ல. ஒருவேளை லோனுக்கு எதிராக இன்சூரன்ஸ் போட்டிருந்தா, இப்போ 2 பேர் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு இந்த லோன் எடுத்திருக்கோம். இப்போ இன்சூரன்ஸ் போடுறீங்க. இப்போ 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் தவறிட்டாலும் இந்த லோன் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருமா, இல்லைன்னா பாதி மட்டும் தான் க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு கேளுங்க. இல்ல சார் பாதி தான் க்ளோஸ் ஆகும்னா, இல்லைன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர்னு போட்டு நீங்க அப்ப இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டு பாத்துக்கோங்க. அடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வரப்போ வந்து 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு கேஷ்லெஸ், ஒன்னு கேஷ். அது ஓகே. அதாவது நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுல இருந்து எல்லா செலவையும் நீங்களே பாத்துப்பீங்களா, இல்ல நான் வந்து கை காசு போட்டு உங்கள்ட்ட திருப்பி நான் வாங்கிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் டிடெக்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். டிடெக்டபிள்ஸ் 5 லட்சம் அப்படின்னு போட்டிருப்பான். என்ன அப்படின்னு சொன்னா, 5 லட்சம் டிடெக்டபிள்ஸ் போட்டிருந்தாங்கன்னா முதல் 5 லட்ச ரூபா வரைக்கும் ஆன செலவை நீங்க ஏத்துக்கணும், அதுக்கு மேல வர செலவு தான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அதையும் கவனத்துல வச்சுக்கிட்டு கரெக்டான கேள்விதான். நான் இருந்தா, நான் இல்லைன்னா எவ்வளவு வரும் அமௌண்ட், சிம்பிளா சொல்லுங்க. சரியா? அதுக்கு அடுத்தது இப்போ ஹவுசிங் லோனோ எந்த லோனோ எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் இல்ல அப்படின்னு சொன்னா எவ்வளவு வரைக்கும் அடைப்பீங்க, அவுட்ஸ்டாண்டிங் வந்து நான் இறக்குற அன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் அடைப்பீங்க, அதை கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸா, கேஷா, கேஷ்லெஸ்ஸா, டிடெக்டபிள்ஸ் எவ்வளோ, 5 லட்சமா 10 லட்சமா, அதை கரெக்டா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் இன்சூரன்ஸ் எதுனா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஸ்டாக்கு எவ்வளவு வேல்யூ பண்ணிருக்கீங்க, போன மாசத்தோட ஸ்டாக் வேல்யூவா, இல்லைன்னா இப்போ போன மாசம் என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா ஸ்டாக் இருக்கும், அதுக்கு முன்னாடி மாசம் வந்துட்டு எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா ஸ்டாக் இருக்கும். அப்போ அந்த 3 லட்ச ரூபாய்க்கு நீங்க இன்சூரன்ஸ் பண்ணல, 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணிருக்கீங்களா? கரெக்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தை எடுத்து பார்த்து உங்களோட பீக் ஸ்டாக் எவ்வளவு இருந்துச்சோ, அதாவது ஒரு மாசம் 3 லட்சம், ஒரு மாசம் 5 லட்சம், ஒரு மாசம் 7 லட்சம்னா 7 லட்சத்துக்கு தான் வந்து ஸ்டாக் இன்சூரன்ஸ் பண்ணணும். அதை கரெக்டா பண்ணிருக்காங்களா? அப்புறம் கரெக்டான அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஆதார்ல இருக்கபடி பேர் அந்த இன்சூரன்ஸ் காப்பில இருக்கா அப்படிங்கறத சரி பார்த்துக்கோங்க. இதுதான் இன்சூரன்ஸ் வாங்குறதுல பேசிக். எவ்வளவு ரிட்டர்ன் வரும்லாம் கிடையாது. நான் இல்லைன்னா எவ்வளவு கொடுப்பீங்க, என் ஃபேமிலி பாதிக்கப்படாதா, பாதிக்கப்படக்கூடாது, அதை மட்டும் சொன்னீங்கன்னாவே போதும்.